இன்னார்க்கு இன்னார்தான் சாமி சொன்னதம்மா, கல்யாணம் வைபோகம் தன்னாலாகும் அம்மா, இனி உன்னை விட்டு நான் வாழ ஆகாதம்மா. என்ன தம்பி அதுக்குள்ளே எங்கேயோ கிளம்பி நிற்கிறீங்க வந்தடி தெரியாம? அதானே, எங்க ராம் கிளம்பிட்ட? அவருக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு மதியம் லஞ்சுக்கு வந்துடுவார். நீங்கள் எதுவும் இது பண்ணிட்டு இருக்காதீங்க. இல்லைத்த இன்னைக்கு நான் போய் ஆகணும், இன்னைக்கு எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அதனால தான் வந்த உடனே கிளம்புறேன்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஆஃப்டர்நூன் வந்துடுறேன்னு. சரிப்பா, ஏதோ முக்கியமான வேலைங்கிற, நீ போயிட்டு வா. சாப்பிட வந்துறியா? கண்டிப்பாக த வந்துடுவேன். வரட்டுமா? ஐயா உள்ளே போய் பாப்பா கிட்ட ஏதாவது பேசணும்னா பேசிட்டு போயா? தேவையா உனக்கு இதெல்லாம்? ஒன்றும் இல்லை மாமா, சும்மா தான். நான் கிளம்புறேன், சீதா போயிட்டு வரேன். சரி. மாமாவே போனாலும் இவ ஒத்துக்க மாட்டா போல. சே, போயிட்டு வந்து பார்த்துப்போம். ஏய் இங்கே பாரு, என்னை பற்றி தெரியாமல் மோதிக்கிட்டு இருக்க. உன்னை பற்றி தெரிஞ்சதுனால தான்டா மோதிக்கிட்டு இருக்கேன். நீ கேவலமாக பார்க்குறன்றதுக்காக நானும் கேவலமாக வேலை பார்க்க முடியுமா? இன்னைக்கு மீட்டிங்கில் நீ பண்ண வேலைக்கு நான் உன்னை இன்னைக்கு சரி கட்டியிருக்கணும். சரி, கல்யாணம் ஆயிருக்கே, புது மாப்பிள்ளையாச்சேன்னு பார்க்குறேன். அச்சுச்சோ, ரொம்ப பயந்துட்டேன் சார். ஃபீவர் வர மாதிரி இருக்குது. ஒரு பேராசிட்டமால் வேணா போட்டுக்கவா? என்ன நக்கலா? நக்கல் மாதிரியா தெரியுது? ஏய், நீங்கள் ஏய் சொன்னாலும் சரி, ஓய் சொன்னாலும் சரி, இங்கே ஒரு பருப்பு வேகாது சரியா? எப்பயுமே என்னால் உங்கள் அளவுக்கு கீழ்த்தனமாக வேலை பார்க்க முடியாது. நான் ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறேன் அப்படின்னா அதை என்னால் ஒருத்தா மட்டும்தான் பண்ணி கொடுக்க முடியும். ஆப்போசிட்டாக பண்ணித்தர சொன்னால் என்னால் முடியாது. அப்படிப்பட்ட ப்ராஜெக்டை நான் கையில் எடுக்கவும் மாட்டேன். இங்கே இருக்கிற ப்ராஜெக்டை நீ கையில் எடுத்த சரி, நான் ஒரு கிராமத்தில் ஒரு பில்டிங் கட்டுற ப்ராஜெக்ட் தானடா எடுத்தேன். அதுக்கு ஏன்டா போட்டிக்கு வர? அச்சுச்சோ, என்ன சார் கெஞ்சுற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க? நான் கெஞ்சல, என்னன்னு தான் உன்னை கேட்குறேன். நான் எங்கேயோ போய் எதையோ பண்ணால் உனக்கு என்னடா வலிக்குது? சார், நீங்கள் அநியாயம் பண்ணலான்னு ஒரு ஊரில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அது என் ஊர் தான். என்னது, உன் ஊரா? ஆமாம் சார், அது என் ஊரே தான். நீங்கள் சும்மா இங்கே பில்டிங் கட்டி ஊழல் பண்ணாலே நான் பொறுத்துக்க மாட்டேன். அது என் சொந்த ஊர். அங்கே போய் உங்களை ஊழல் பண்ண விட்டுருவேனா? தப்புக்கு மேலே தப்பி பண்ணிட்டு இருக்கிறான். அச்சோ, தப்பை கூட கரெக்டாக பண்ணணும்னு நினைக்கிற ஆள் சார் நான். என்கிட்ட போய் நீங்கள் இவ்வளோ வாய் பேசலாமா? எப்போவோ உன்னையும் உன் மாமன் பையனையும் முடிச்சு விட்டுருக்க வேண்டியது. அவன் இருக்கிற திமிரில் தானே நீ சுத்துற, நீ இருக்கிற தெனாவட்டில் தானே அவன் இருக்கான். சார், உங்கள்கிட்ட நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், எங்கள் 2 பேரையும் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது முடியாத விஷயம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் வேறு ரகம். பார்க்குறேன்டா, எவ்வளோ நாளைக்கு ஆடுறான்னு பார்க்குறேன். ஓரமாக நின்று பாருங்கள் சார், சரிங்களா? எனக்கு வேறு வேலை இருக்குது, கொஞ்சம் இடத்த காலி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ போகிறேன், ஆனால் கூடிய சீக்கிரமே இதுக்கான விளைவை நீ அனுபவிப்ப. அது அப்போ பார்த்துக்கலாம் சார். கிளம்புறீங்களா? காலையிலே மூடு அப்செட் பண்ணாதீங்க சார். நீங்கள் தான் சொன்னீங்களே நான் புது மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரே கிளுகிழப்பாக இருக்கேன். அந்த மூடு மாற்றி விட்றாதீங்கன்னு. இவனையும் அவனையும் போட்டால் தான் நம்ம தொழில் நடத்த முடியும். இவன்லாம் வளர்ந்து வந்துட்டான் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே பிரச்சனை தான். அடியோட பிடிங்கி ஏறிறண்டா அவங்கள. வாடா அஜய், எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா? பரவாயில்ல ப்ரோ. என்ன ஆஃபீஸ் வந்துட்டீங்க? மீட்டிங் ஒன்று இருந்துச்சுலடா, அதை அட்டன் பண்ண போனேன். அப்படியே ஆஃபீஸ் வந்துட்டு போகலாமேன்னு வந்தேன். கேஸ் ஒன்று வந்துட்டு போகிறார் போல. ஆமாண்டா அஜய், அவன் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுக்க போனால் வீணாக போன ப்ராஜெக்டாக தான் இருக்கும். நான் அதனால் விட்டுருவேன். ஆனால் இந்த வாட்டி அவன் ஊழல் பண்ண நினச்சது நம்ம ஊர் ப்ராஜெக்ட்டு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாண்டா, ஒரு மீட்டிங்கு, அதுக்காக தான் அட்டன் பண்ணுறதுக்கு காலையிலே கிளம்பி போயிருந்தேன். என்னோடய நேட்டிவ் இருக்குல்ல, அங்கே பெருசாக ஹாஸ்பிட்டல் இல்லைடா. பார்த்தீங்கன்னா சும்மா சின்ன ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அதில் போய் தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அதில் அவ்வளோவா ஃபெசிலிட்டிஸும் கிடையாது. ஸோ அந்த ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வர்றதை பற்றி தான் இப்போ பேச்சு போயிட்டு இருந்தது. சரி. அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுற ப்ராஜெக்டை நம்ம தான் எடுக்கிறதா இருந்துச்சு. நடுவில் நான் மேரேஜுக்கு போனதுனால இவன் நடுவில் போய் யார்கிட்டயோ பேசி கரெக்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான். சரி, எடுத்தா போகிறான்னு விடலாம் அப்படின்னு பார்த்தா கூட அது என் ஊருடா. அவன் இங்கே ஊழல் பண்ணாலே நான் பொறுத்துட்ருக்க மாட்டேன். அதுவும் என் ஊரில் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. அந்த ப்ராஜெக்ட் இவங்கிட்ட கொடுத்து உருப்படாமல் போகிறதுக்கா மொத்தமும் கோல்மால் பண்ணுவான். அது சரிதான், இங்கே அவன் தப்பு பண்ணாலே விட மாட்டீங்க. இதில் உங்கள் சொந்த ஊர்லேவா விட்டுருவீங்களா என்ன? ஆமாண்டா, எவ்வளோ லீஸ்ட்டாக கூட் பண்ண முடியுமோ அவ்வளோ லீஸ்ட்டாக கூட் பண்ணி அந்த டெண்டர் எடுத்தாச்சு. சூப்பர் ப்ரோ. ஆனால் இதில் உங்களுக்கு லாஸ் வரவும் சான்சஸ் இருக்குல்ல? வந்தால் போதுடா. சொந்த ஊருக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுறது ப்ராஜெக்ட்டு லாஸில் போனாலும் பரவாயில்ல, எனக்கு அது நல்லபடியாக முடியணும், அவ்வளோதான். பொருள் ஒர்த்தாக இருக்கணும்.
ஒரு ஊருக்கு ஸ்கூலும் ஹாஸ்பிட்டலும் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட ஹாஸ்பிட்டல்லே ஊழல் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஆமாண்டா, அதனால தான் இது எவ்வளோ கம்மியாக கோட் பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பட்ஜெட்டில் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். கங்க்ராட்ஸ் ப்ரோ. அதுதான்டா, நானும் இப்போ ஊரில் தானே இருக்கேன். நீ எனக்கு பதில் இங்கே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க. எனக்கும் டெண்டர் எடுத்ததில் பிரச்சனை இல்லை. அங்கேருந்து அந்த ஒர்க்கையும் நான் பார்த்துப்பேன், சைட்டுக்கு போகிறது எல்லாமே. கரெக்ட் தான் ப்ரோ, நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். சரிடா அஜய், உனக்கு இங்கே பார்த்துக்கிறது ஒன்றும் கஷ்டமாக இல்லைல்ல? அப்பா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு உன்னோட ஓன் கம்பெனிக்கு? அவரா ஸ்டார்ட் பண்ணலான்ற மாதிரி தான் முடிவுக்கு வந்திருக்காரு. நான் இங்கே கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. சரிடா, உனக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளு, ப்ராப்பராக கற்றுக்கோ. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓனாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதுடா. புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா ஈஸி தான். யார் என்ன பண்ணுவாங்க, என்ன கோட் பண்ணுவாங்க, எந்தெந்த கம்பெனிஸ் நம்மளுக்கு முன்னாடி லீடிங்கில் இருக்குது, அவங்களாம் எந்த மெட்டீரியல் வச்சு பண்ணுறாங்க, நம்ம நல்ல மெட்டீரியலாக வச்சு பண்ணுறோமா, இப்படின்றதெல்லாம் நீ கற்றுக்கணும். கற்றுக்கிட்டாலே இது ஈஸி தான். ஷூர் ப்ரோ. சரிடா, நான் இந்த மீட்டிங்க்காக தான் வந்தேன். அப்புறம் இந்த டெண்டர் எடுக்கவும் தான் வந்தேன். முடிஞ்சு வேலை, நான் கிளம்புறேன் வீட்டுக்கு. சரியா? ஓகே ப்ரோ. நான் ஒரு 4 to 5 days இங்கே தான் இருப்பேன். ஏதாவது உனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா முன்னாடியே சொல்லிவிடு. ஏதாவது சைன் பண்ணுற ஒர்க் இருந்தாலும் சொல்லிவிட்டு பண்ணிடுறேன். சரியா? ஓகே ப்ரோ. அப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், கேட்கலாமா? கேளுடா, அதையும் இவ்வளோ தயங்கிட்டு கேட்டுட்ருக்கேன். எனக்கு உனக்கு அது வந்து ப்ரோ, என்னடா லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் உன் பிரதர்டா ப்ரோ. ப்ரோ தான்டா, அதனால தான் தெளிவாக பேசுங்கிறேன். அதை விட்டுட்டு ஏதோ கோலம் போட்டுட்ருக்கியே. அது எப்படி கேட்குறதுன்னு தெரில. ஒரு வேளை தப்பாக நினச்சிக்கிட்டிங்கன்னா? தப்பாலாம் நினைக்க மாட்டேன், சொல்லு. நீ என்ன கேட்க வரேன்னு எனக்கே தெரியுது. தெரியுமா? அதே தான். அவளை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி போடு. யாரை பற்றிடா? நீங்கள் தான் தெரியும்னு சொன்னீங்க, அப்புறம் யாருன்னு கேட்குறீங்க? இருந்தாலும் உன் வாயால் சொல்லி கேட்குறது ஒரு இனிமையாக தான் இருக்கும். சொல்லு. இசையை பற்றி நான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும். இசையை பற்றி நீ ஏன்ப்பா தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா ஏன்னு சொன்னால் தான் சொல்லுவீங்களா? இல்லைடா, கூட ஒர்க் பண்ணுற பொண்ணை பற்றி டீட்டெயில் தெரியணுன்றியே, அதனால தான் கேட்குறேன். உனக்கு அவளை பற்றி தான் தெரியும். இசை நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறா, அட்மினில் இருந்தா, இப்போ உனக்கு கோஆர்டினேட்டராக இருக்கா. என்னை வச்சு எதாவது ட்ரை பண்ணுறாரா? ப்ரோ, அதெல்லாம் எனக்கே தெரியும். அதையும் தாண்டி அவள் பர்சனல் டீட்டெயில் கொஞ்சம் வேணும். ஒரு ஸ்டாஃபை பற்றின பர்சனல் டீட்டெயில் உனக்கு எதுக்குடா? ஏன் தெரிஞ்சுக்க கூடாதா? ஏன் நீயே உன் வாயால் ரீசனை சொல்லிட்டீங்கன்னா நான் சந்தோஷமாக சொல்லுவேன். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்? உன் வாயால் நீ சொல்லாமல் பதில் என்கிட்டேருந்து வராதுடா. ப்ரோ, அது வந்து அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. என்னடா சொல்கிறாச்சு? பிடிச்சிருக்கா? எனக்கும் தான் அவளை பிடிக்கும். இவர் நம்பரை வச்சு ஏதோ காமெடி பண்ணணும் முடிவு பண்ணிட்டாரு. நம்ம சொல்லாமல் சொல்ல மாட்டார், ஸ்ட்ரைட்டாகவே கேட்டுருவோம். என்ன ஜெய், உனக்குள்ளே என்ன ஏதோ திட்டிகிட்டு இருக்க போல? அதெல்லாம் இல்லை ப்ரோ, நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். என்னோட லைஃப் பார்ட்னராக அவள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். எதை வச்சு அப்படி முடிவு பண்ணேன்? அவளோட ஜாலியான கேரக்டர், அவளோட இன்னசென்ட். அவள் என் கூட இருக்கும்போது என்னையே அறியாமல் எங்கள் அம்மா என் கூட இருக்கிற மாதிரி நான் உணர்றேன். கரெக்ட் தான்டா, யார் என்னன்னு தெரியாமலே அவங்கள நீ லைஃப் பார்ட்னர்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டியே, அதனால தான் கேட்குறேன். தெளிவாக தான் முடிவு எடுத்திருக்கியா? ஆமாம் ப்ரோ, ஏற்கனவே ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன். நீங்கள் கேட்கலாம், ஏற்கனவே தப்பு பண்ணிட்டியடா, இப்போ எதை வச்சு இந்த பொண்ணை நீ பார்த்துக்கணுன்னு நினைக்கிற அப்படின்னு. லைஃப்பில் ஒரு டைம் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அடுத்த டைம் அந்த பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம மனசு பக்குவப்பட்டுடும்டா. அப்படி தான் நீ இப்போ பக்குவப்பட்டுட்ட. கரெக்ட் தான் ப்ரோ, ரொம்ப நாளாக யோசித்து தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு நான் தான் கரெக்டாக இருப்பேன், எனக்கு அவள் தான் கரெக்டாக இருப்பாள். ஏன்னா எங்கள் 2 பேரோட கேரக்டர் அப்படி. கரெக்ட் தான், பட் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் இதே மாதிரி பதில் சொல்லுவியா? என்ன அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா சொல்லுவியான்னு கேட்குறீங்க? எனக்கு புரியல. இல்லைடா, அவள் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாம் ப்ரோ, நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லலையே, என் லைஃப் பார்ட்னராக அவள் வரணும்னு தானே சொல்கிறேன். இந்த அப்ரோச் தான் ஜெய் எனக்குமே பிடிச்சிருந்தது. நான் அவளை லவ் பண்ணுறேன்னு நீ சொல்லியிருந்தா கூட நான் ட்ரஸ்ட்டாக இருந்திருக்க மாட்டேன். அவள் என் லைஃப் பார்ட்னராக வரணும்னு கேட்ட பற்றியா, அந்த இடத்துல நீ ஜெயிச்சிட்ட. இருந்தாலும் நான் அவளை பற்றி சொல்ல ரெடி தான். ஆனால் தெரிஞ்சதுக்கப்புறமா நீ இந்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்ப, உங்கள் வீட்டில் சொல்லி அவளை கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னா எனக்கு ஓகே தான். என்ன ப்ரோ ட்விஸ்ட்லாம் வைக்கிறீங்க? ஆமாம், அவளை உனக்கு பிடிச்சிருக்குன்னு நீ அவகிட்டே சொல்லிட்டியா? ஏற்கனவே நான் ஒரு டைம் லைஃப்பில் இந்த விஷயத்தில் அடிபட்டுட்டேன். எனக்கு இவ்வளோ ஃபேஸ் டு ஃபேஸ் ஹேண்டில் பண்ண ரொம்ப யோசனையாக இருக்குது. என்னை அவள் தப்பாக எடுத்துப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் 2 பேருமே டாம் அண்ட் ஜெரியாக தான் சண்டை போட்டுட்ருக்கோம். அதனால் அவளை பற்றி நான் முழுசாக தெரிஞ்சுக்கணும். அவளை நான் புரிஞ்சுப்பனான்னு எனக்கா நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் அவகிட்ட நான் இதை சொல்லணும்.
நான் அவள் ரொம்ப இன்னசென்ட்னு எனக்கு தெரியும், குழந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு எனக்கு தெரியும். அவளை பார்த்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு தான் வரணுமே தவிர அவள் என்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பா. சூப்பரா அஜய், தெளிவாக இருக்க. கரெக்டு தான். ஆனால் என்ன ப்ரோ, உங்கள் பேரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்கள், இல்லை அவள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டேரெக்டாக அம்மாவை கூப்பிட்டு போய் பேசுகிறேன். ஏன்னா நான் இந்த விஷயத்தில் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி இல்லை, அவகிட்ட டேரெக்டாகவே இதை பற்றி பேசிடலான் தான் இருக்கேன் வீட்டுக்கு போய். அஜய். ஆமாம் ப்ரோ, ஆனால் நீ பேசுகிறதுக்கு அவளுக்கு யாரும் இல்லையேடா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாண்டா, அவளுக்குன்னு யாரும் கிடையாது. அவள் இருக்கிறது ஃபுல்லாகவே அனாத ஆசிரமத்தில் தான். என்ன சொல்கிறீங்க? ஆமாண்டா அஜய், உண்மையை தான் சொல்கிறேன். அவள் அனாத ஆசிரமத்தில் தான் இருக்கா. அந்த அட்ரஸ் வேணால் நான் உனக்கு தரேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னோட கடமை. சரியா? நானாக சொன்னால் உனக்கு அது புரியாது. நீயா அவளை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அவளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா அவள் லைஃப்பில் கம்மிங் சண்டே நீ கொடுக்க போகிற கிஃப்ட்டு அவள் வாழ்நாள்லேயே மறக்க மாட்டா. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? ஆமாண்டா, இதுக்கப்புறம் நான் சொல்ல போகிறது கிடையாது. அவள் தான் உனக்கு வேணும்னு நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னா நீ அவளை பற்றி தெரிஞ்சுக்கோ. அட்ரஸ் நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன், பாரு. நேராக போய் தெரிஞ்சுக்கோ. ஆனால் அவளுக்கு தெரியாமல் தெரிஞ்சுக்கோ. அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவளை பற்றின உண்மை என்னாலையும் உனக்கு தெரிய வராது, அவள் மூலியமாகவும் தெரிய வராது. அதுக்கப்புறம் அவள் உன் பக்கத்தில் நெருங்க கூட மாட்டா. ப்ரோ. ஆமாண்டா, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் அவளை நான் ஸ்டாஃபாக நினச்சது கிடையாது. அவள் என் தங்கச்சி, அப்படி தான் நான் நினச்சிட்ருக்கேன். என் தங்கச்சிக்கு ஏற்ற பொருத்தமான அவளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஹஸ்பண்டாக நீ இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். நீ இதுக்கப்புறம் உன் கையில் தான் இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் உன் கையில் தான் இருக்கு அஜய். உன் லைஃப்பில் என்ன டிசிஷன் எடுக்கணுன்றதை நீ முடிவு பண்ணு. உன் பேரண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதையும் நீ முடிவு பண்ணு. அதுக்கு முன்னாடி இசையை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு போய் வீட்டில் பேசு, சரியா? அவளுக்கு யாருமே இல்லைன்றது இந்த செகண்ட் வரைக்கும் என்னால் பிலீவ் பண்ண முடியல. இப்படி யாருமே இல்லைன்ற பட்சத்தில் அவள் அடிக்கடி எங்கள் அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணுன்னு அடிக்கடி சொல்லுவாள். அன்றைக்கி ஊருக்கு வரும்போது கூட தூக்கத்தில் அம்மா காஃபி கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் இது வரைக்கும் இப்படி ஒரு சூழ்நிலையில் அவள் இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதான் ஜெய்சை, அவளை சுற்றி எல்லாரும் இருக்கிறதா அவளாக ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கா, அவ்வளோதான். ஆனால் அவளுக்கு யாருமே இல்லைன்றது தான் நிஜம். அவள் வெளியில் இந்த செகண்ட் வரைக்கும் காமிச்சிக்கிட்டது கிடையாது. ஏன், எனக்கு தெரியுன்றது கூட அவளுக்கு தெரியாது. நான் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்கிட்டது கிடையாது அவகிட்ட இது வரைக்குமே. இது நான் என் தங்கச்சியாக அவள் இருக்கிற பட்சத்தில் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட டீட்டெயில்ஸ், அவ்வளோதான். இதையும் தாண்டி தெரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு அப்பாவா அம்மாவா எல்லாமாவும் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையை நீ எனக்கு கொடுக்கணும். ப்ரோ, என்னால் பிலீவ் பண்ணவே முடியல ப்ரோ. இது வரைக்கும் அவள் மூஞ்சில் ஒரு டைம் கூட நான் சோகத்தை பார்த்ததே கிடையாது. அவ்வளோ சந்தோஷம். அவள் மூஞ்சிலையும் சரி, சுற்றி இருக்கிறவங்களையும் சரி, சந்தோஷமாக வச்சுக்கணுன்றதில் அவ்வளோ கிளியராக இருப்பா அவள். அவளுக்கு யாரும் இல்லைன்றதை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அவள் ஒரு புரிஞ்சுக்க முடியாத புதிர்டா. கண்டிப்பாக ப்ரோ, இந்த விஷயம் தெரிஞ்சதுனால எனக்கு அவள் மேலே இன்னுமே மரியாதை கூடிதான் இருக்கே தவிர குறையில. அவளை எனக்கு பிடிச்ச ரீசனே அந்த ஜாலியான கேரக்டர் தான். அந்த ஜாலியான கேரக்டருக்குள்ளே இவ்வளோ பெரிய சோகம் மறைஞ்சிட்ருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த செகண்ட் நான் சொல்கிறேன் ப்ரோ, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாள்ல, அந்த மனசுக்காகவே அவள் நல்லா இருப்பாள். லைஃப் லாங் அவளை நான் நல்லா பார்த்துப்பேன். அவளை பற்றி நான் தெரிஞ்சுக்கும் போது எந்த விஷயம் அவள் பின்னாடி மறைஞ்சிருந்தாலும் சரி, அந்த விஷயத்த நான் கேர் பண்ணிக்கிறதா இல்லை. அவள் எந்த மாதிரி என் சூழ்நிலையில் எப்படி என்கிட்ட வந்தாலும் அவள் தான் என் ஒய்ஃப். அதில் நான் கிளியராக இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா அஜய். இப்போ சொல்கிறேன் ப்ரோ, அவள் எந்த சூழ்நிலையில் என்கிட்ட வந்தாலும் அவளை ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடி. அவள் தான் என்னோடய ஒய்ஃப். அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் நீ இதே பதிலை சொல்லிட்டினா இதை நினச்சி சந்தோஷப்பட போகிற ஆள் நானாக தான் இருப்பேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரில, ஆனால் அதை நானாக தெரிஞ்சுக்கணுன்னு மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. அவள் பின்னாடி எந்த ரகசியம் இருந்தாலும் சரி, அவளை ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடி. நான் தான் சொல்லிட்டேனே, அவள் தான் என் ஒய்ஃப்னு. நான் அவளை லவ் பண்ணுறேன்லாம் உங்கள்கிட்ட சொல்ல, அவள் எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். நான் அவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சண்டே அவளுக்கு அதை நான் கிஃப்டாக கொடுப்பேன். ரொம்ப சந்தோஷம்டா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நான் இங்கே இருக்கேன், வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு. சாரி ப்ரோ, நீங்கள் இருந்ததை நான் பார்க்கல. நீங்கள் வரலன்னு நினச்சி ஆஸ் யூஷுவலாக இவர்கிட்ட டவுட் கேட்க போயிட்டேன். கேட்கலாம், தப்பு கிடையாது. எல்லா டவுட்டையும் நீங்கள் அவர்கிட்ட தானே கேட்க முடியும். தேவையில்லாத பேசாதீங்கண்ணா. அப்புறம் புது மாப்பிள்ளை எப்படி இருக்கீங்க? கிளிகிழப்பா போதா சிஸ்டர்? ஐயோ பிரதர், போதும் பிரதர். இந்த வயசில் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணாதீங்கண்ணா. எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்க முடியுது? எல்லாரும் இருக்கிற நம்மளே எதையோ இழந்த மாதிரி உட்காந்துருக்கோம். ஆனால் யாருமே இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும்னா அது இப்போ ஒருத்தியால் தான் முடியும். அப்புறம் சீதா சிஸ்டர் வந்திருக்காங்களா?
வந்திருக்கா சிஸ்டர், மறு வீட்டுக்கு வந்தோம் மாமியார் வீட்டுக்கு. அதனால அப்படியே ஆஃபீஸையும் ஒரு விசிட் பண்ணிட்டு போகலாமேன்னு வந்தேன். சரிதான் சரிதான், சூப்பர். அவங்களே கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. எங்க சிஸ்டர் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் சோம்பேறி ஆயிட்டா. அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காளா. என்னது ரொம்ப நாள் கழிச்சா? அவங்க அம்மா இங்கே வந்து 2 நாள் தான் ஆகுது, பின்னாடியே நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப நாள் ஆகுதுங்கிறீங்க. பொண்ணுங்கெல்லாம் அப்படிதான் சிஸ்டர் சொல்லுவாங்க. 1 மணி நேரம் அம்மாவை பிரிஞ்சாலே 1 வருஷம் பிரிஞ்ச கதையை சொல்லுவாங்க. என் சீதா 2 நாள் பிரிஞ்சிருந்திருக்கா அவங்க அம்மாவை. எவ்வளோ கதை பேசிட்டு உட்காந்துருப்பா. நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்க, நான் இன்னொரு நாள் ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டா. அது சரி அது சரி, என்ஜாய் பண்ணட்டும். அப்புறம் சிஸ்டர் ஒர்க்லாம் போதா சூப்பரா? நியூ ப்ராஜெக்ட் மெயில் வந்திருந்ததே பார்த்தீங்களா? அதுதான் ப்ரோ, அது விஷயமா தான் டவுட் கேட்கலான்னு வந்தேன். நல்ல வேலை நீங்கள் இருந்துட்டீங்க, இல்லைன்னா இந்த சிறு முடிச்சுட்டு கேட்க வேண்டியதாக இருந்திருக்கும். அஜய் ஒன்னதாண்டா. அது அதுக்கே தெரியும். அது சரி. ஆமாம், இந்த நியூ ப்ராஜெக்ட் விஷயமா எனக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. இது ரிலேட்டடாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம், அதோட ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. சரி அதான் கேட்டுக்கலாமேன்னு வந்தேன். ஜான்சி கிட்ட கேட்டேன், அவங்களுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் ரொம்ப மேலே இருக்கும் சிஸ்டர். அதோட டெமோ ஃபைல்லாம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கு இல்லையா, ஸ்டோர் ரூம் மாதிரி, அந்த ரூமில் இருக்கும். பழைய ஓல்டு ஃபைல்லாம் அந்த ரூமில் தான் இருக்கும். நீங்கள் யாருக்கிட்டையாவது சொல்லி எடுக்க ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அது மேல் ரேக்கில் இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிறேன் ப்ரோ, எந்த இடத்துல இருக்குன்னு கேட்க தான் வந்தேன். நான் போய் எடுத்துக்கிறேன்னு. ஓகே சிஸ்டர், பார்த்து. ப்ரோ அப்பப்போ ஆஃபீஸ் பக்கம் வந்துட்டு போங்கண்ணே, ஏன்னா இந்த சிடு மூஞ்சியை பார்த்து ரொம்ப நாள் வேலை பார்க்க முடியல. பட் என்னால் வர முடியாது சிஸ்டர், கொஞ்ச நாள் ஊர்லேயே ஹால்ட்டு தான். ஏன்னா நியூ ப்ராஜெக்ட் ஊரில் வேறு எடுத்திருக்கேன், அதனால் அங்கேயே கோஆர்டினேட் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இங்கே நீங்கள் தான் கோஆர்டினேட்டர் அஜய்க்கு. ஏன் அப்படி? அதெல்லாம் அப்படி தான், நானும் புது மாப்பிள்ள, ஒய்ஃப் கூட கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணணும்ல. அதுக்கு என்ன கொத்துட்டு போவீங்களாண்ணா? இல்லை தவிர இந்த ஹெல்ப்பை எனக்கு யார் சிஸ்டர் பண்ண முடியும்? நான் என்னால் முடியல ப்ரோ, இது கூட மல்லு கட்ட. அதெல்லாம் பிரச்சனை வராது. இனிமேல் அஜய் குட் பாயாக இருப்பான், நான் சொல்லிருக்கேன்னு. இனிமேல் உங்களை திட்ட மாட்டான். அப்படியே திட்டாமல் இருந்துட்டாலும் ரொம்ப நேரமாக இதை நம்ம கழுவி ஊற்றிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன சைலண்ட்டாகவே மெயின்டைன் பண்ணுது? இந்நேரம் நம்மளை திட்டிருக்குமே. என்னாச்சு இதுக்கு? வாழ்வனுக்கு வசப்பட்டது, வசந்தம் என் கண்ணில் தென்பட்டது. கண்ணாக கருத்தாக உனை காப்பேன் உயிராக நான் தேடி சென்ற. பண்ணுவேண்ணே, நான் போய் ஃபைல்ஸ் எடுத்துட்டு கிளம்புறேன். ஏதோ நல்லது நடந்தால் சரிதான். கனவு கொட்டை கட்டாதீங்கண்ணா. நம்ம வேலையே அதானே சிஸ்டர், என்ன போய் கோட்டை கட்டி கனவு காணக்கூடாதுன்னா முடியுமா? ஸ்மார்ட்டாக பதில் சொல்கிறேன் நினப்புண்ணே. நின்னா வேலைக்காவது நான் கிளம்புறேன். சீதா சிஸ்டரை பார்க்க அப்புறமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லுங்கண்ணே. ஷூர் வாங்க. அதான் 8ல தெரியுதுல, யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டால் நான் குறைஞ்சா போயிடுவா. ஆனால் இவளுக்கு இருக்கிற திமிருக்கலாம் இது மேலே ஏறி நிற்கிறா பாரு. இசை, உன்னால் முடியாத விஷயம் எதனாவது இருக்கா? நீ தைரியமாக இருன்னு. உனக்கு எட்டாத்துன்னு தெரிஞ்சுதான் யாரை ஏணி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆமாம், இவங்க தாத்தா வந்து வச்சுட்டு போனார். அப்படிதான், இன்னும் கொஞ்சம் ஏறிட்டோம். இன்னும் ஒரு ஸ்டெப் ஏறணும்னு வச்சுக்கோயேன், கரெக்டாக எடுத்துடலாம் ஃபைலை. ஏய் உழப்புற ஏய். ஐயோ, கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். சாரி, நீ விழ போறன்னு பிடிச்சேன். கால் சுளுக்கிக்குச்சு. ஐயோ, எந்திரிக்க முடியல. ஏய் என்ன சொல்ற, கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சா? அப்போ வா ஹாஸ்பிட்டல் போகலாம். என்னால் எந்திரிக்க முடியல. என்று நினைத்தேன், என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன், என்னை மல்லிகையால் மலையை சாய்த்தாள். நெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்ம